கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தற்காலிக கடைகளை அகற்றுவதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று தினசரி சந்தை வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் தினசரி சந்தையில் 150க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் காய்கறிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நகராட்சி சார்பில் வியாபாரிகளுக்காக கட்டப்பட்டுள்ள புதிய சந்தை வளாகத்தில் 74 கடைகள் மட்டுமே இருப்பதால் புதிய கடைகளை ஒதுக்கீடு செய்வதில் குழப்பம் நிலவி வருகிறது. இந்நிலையில் தற்காலிக சந்தை அமைந்துள்ள வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தை காலி செய்ய அறிவிப்பாணை கொடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு தினசரி சந்தையில் இருந்து 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ஊர்வலமாக வந்து வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் புதிய தினசரி சந்தை பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்த பின்னர் தற்காலிக கடைகளை அகற்றிக் கொள்வதாகவும் அதுவரை கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.